Dear viewers, welcome to Learning Mathematics. So in this video பார்த்தீங்களா Statistics Part 11 Lecture in Statistics PG Channel வந்து Part 3 questions வந்து solve பண்ண போகிறோம் previous year solved papers. பார்த்தீங்களா first question, if f of x equal to 1 by pi into 1 divided by 1 plus x square, the limits are lies between minus into plus infinity, then e of x is வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பையா இல்லை 1 by 1 plus x ஸ்கொயரா, லைக் e of x equal to 1 e of x வந்து does not exist. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா e of x ஆல்ரெடி நம்ம தெரியும், ஒரு மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து லிமிட் வந்து கண்டினியூஸ் வேரியபிள், ஏன்னா அந்த வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் இன்டர்வல், அதனால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்குது. இஃப் e of x equal to மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 12 மல்டிபிள் 12 டிவைட் பண்ணும்போது இது வந்து இன்டகிரேட் பண்ணிங்களா 1 by 2 pi இன்ட்டு லாக் ஆஃப் 1 plus x ஸ்கொயர், த லிமிட்ஸ் ஆர் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதுக்கு அப்ளை பண்ணிங்களா இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்களா லாக் ஆஃப் இன்ஃபினிட்டி அண்டு இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ த லிமிட்ஸ் ஆர் நாட் எக்ஸிஸ்ட், the limits are not exist அப்படின்றதால இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு given problem number 2, given e of x plus c equal to 8 and e of x minus c equal to 12, then the value of c is minus 2 4 minus 4 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இது ஆல்ரெடி அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளமாக இருக்குது. இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி எப்படி எழுதலாம், இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி எப்படி எழுதலாம், இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு 12. இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும், வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் சி. அதனால் சப்ராக்ட் பண்ணிங்களா 2c ஈக்குவல் டு மைனஸ் 4, நெக்ஸ்ட்டு c ஈக்குவல் டு மைனஸ் 2, which is given. Option A is correct option for this one. Next, question number 3, let x be a random variable with the following probability distribution. X is minus 369, p of x வந்து 1 by 6 1 by 2 1 by 3. இதில் பார்த்தீங்கன்னா மீன் கேட்கல, the value of e of x square, the second moment 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஏன்னா எக்ஸ்பி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், ஏன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ஃபைனைட்டாக இருக்குது, கவுண்டபுளாக இருக்குது இதில். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி அதெல்லாம் x1 ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் x1 ப்ளஸ் x2 ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் x2 ப்ளஸ் x3 ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் x3. இதுக்கு அப்படியே அந்த x1 ஸ்கொயர் வந்து லைக் x1 x2 x3, இது வந்து p of x1 p of x2 p of x3. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்களா 93 டிவைட் பை 2 நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பைவேரியட், அந்த 2 dimensional random variable problem. The probability distribution of two random variable x and y is given by p of x equal to 0 y equal to 1 வந்து 1 by 3, p of x equal to 1 y equal to 1 வந்து 1 by 3, p of x equal to 1 y equal to minus 1 வந்து 1 by 3. இது வந்து ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, p of x equal to 1 given y equal to 1. ஆப்ஷனில் வந்து 1 by 4 0 1 by 3 2. ஆல்ரெடி நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தெரியும். இது வந்து எப்படி அதெல்லாம்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்ற போது இதுக்கு பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1ன்ற போது எக்ஸ் 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 பாசிபிலிட்டிஸ் வரும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 என்ன ஃபார்முலா, அதாவது ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க 1 by 3. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய், இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ 1 by 3 and multiple of 3 by 2
ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்களா இந்த 3 in 3 கேன்சல் ஆகிட்டா த வேல்யூ இஸ் 1/2. பட் நம்மளுடைய ஆப்ஷனில் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. If x and y are two independent variables and their expected value of x and y bar is respectively, which of the following is true? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ரிமைனிங் எல்லாமே ராங், அந்த வேல்யூஸ்லாம் வராது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இது ஒரு 2 dimensional bivariate random variable problem. A 2 dimensional random variable x, y have a bivariate distribution given by p of x equal to x, y equal to y, x square plus y divided by 32. அதாவது எக்ஸோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 0, 1, 2, 3, ஒய் வந்து வேரியஸ் 0, 1. தென் த சம் ஆஃப் தர் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன்னு சொல்கிறேன். சம் ஆஃப் தர் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸீஸ். இதுக்கான சொல்யூஷன் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன், பட் ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏ வந்து 1/32, பி வந்து 9/32, சி வந்து 3/32, 1. இப்போ அதுக்கான குவன் வேல்யூஸை நான் டேபிளேஷனில் போட்டிருக்கேன். அதாவது எக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, ஒய் வேல்யூ 0, 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0ன்றும் போது இந்த வேல்யூ 0 ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய்யோட வேல்யூ எல்லாமே 0. அப்போ ஒய் 0 அச்சீவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட் இந்த டேபிளில் போடுங்க. 1/32, 4/32, 9/32. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 0, அப்போ 1/32. இதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் டேபிளேஷன் போட்டிங்களா. இப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த வேல்யூ, ஏன்னா இது எல்லாமே காலம் வைஸ் ஆட் பண்ணிட்டேன். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒய் வந்து பேஸ்ட் ஆன் ரோ வேல்யூ, இந்த ரோவில் இருக்கிற எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்னா இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே டேபிளேஷனில் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸோ ஒய்யோ கேட்டால் அதோட ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னா த சம் ஆஃப் தி வேல்யூஸ் இன் தி ப்ராபபிலிட்டி சுட் பி 1. பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 சொல்லிடுவோம். அதனால் இதுக்கு வந்து நமக்கு சால்வே பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் டி 1 தான் கேட்குது. சார் சப்போஸ் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒய் கேட்டால் என்னவாக இருக்கும்? இப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒய்யுமே வந்து 1 தான். அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸி ப்ராப்ளம். பட் அதுக்கான சொல்யூஷன் நான் டெரைவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் 1 தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். இஃப் தி probability density function of the random variable x is f of x equal to 1 minus p into x power x minus 1 into p, x is varies of 1, 2, 3 up to infinity, 0 otherwise. The expected value, already நான் சொல்லியிருக்கேன், the expected value is nothing but mean. அப்போ ஆப்ஷன் ஏ, பி 1/p, q 1/q. இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் லாஸ்ட் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஏன்னா 1/p வந்து q பவர் x minus 1 p, அப்போ p plus q 1 இருக்கும். மீன் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் 1/p. இது வேரியன்ஸும் கொடுத்துருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சில டெஃபினேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ப்ராப்பர்ட்டிஸ். த ஸ்கியூனஸ் இன் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி 0 இஃப் கம்பல்சரி சிமெட்ரிக்கல். p வந்து 1/2 இருக்கும். த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் காசி டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் ஸ்ட்ரெயிட் அவே பை எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி. இது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. த மூமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பராமீட்டர் ஏ அண்ட் பி. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து ஸ்ட்ரெயிட் அவே 1/b minus a. இது வந்து ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு பேர் வந்து ரெக்டாங்குலர் ஆர் யூனிஃபார்ம். அப்போ இ பவர் பிடி இது வந்து ஒரு ஃபார்முலா. இ பவர் பிடி மைனஸ் இ பவர் ஏடி டிவைட் பை டி இன்ட்டு பி மைனஸ் ஏ, வேர் டி சுட் பி நாட் ஈக்குவல் டு 0. இதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்குது. பட் டெரிவேஷன்ஸ் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அதனால் ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. த மூமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் விச் பிடிஎஃப் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் 0, 0 அதர்வைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஃப் கேட்குறாங்க. த மூமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க.
let x is a continuous random variable, mx of t equal to minus infinity plus infinity e power tx into f of x. இதுதான் the definition of momentum generative function. அதுக்கான சொல்யூஷனை டெரிவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா f of x வந்து e power minus x, அதனால் இது வந்து e power minus x வெளியில் எடுத்துட்டா into 1 minus t. So already integration of e power ax into dx, e power ax by a, அதே மாதிரி தான் e power minus x of 1 minus t divided by minus of 1 minus t, the limit is lies between 0 to infinity. அப்படின்ற போது இதில் பார்த்தீங்களா upper limit e power minus infinity 0, the lower limit minus 1 divided by minus of 1 minus t, that is 1 minus t inverse. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12. A random variable x has a Poisson distribution with a mean 3 and the probability that x is bounded by 1 and 3, then the probability of 1 less than or equal to x less than 3. So 4 options கொடுத்துருக்காங்க. Poisson distribution. ஸோ Poisson distribution நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். P of x equal to x e power minus lambda power x by x factorial, the x is varies 2 0 1 2 3 and so on. ஸோ பார்த்தீங்கன்னா பவுண்டட் பை 1 and 3ன்றதால இப்போ the probability value should be 1 less than or equal to less than 3. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of 1 p of 2 p of 3, ஸோ e power minus lambda and lambda power 1 by 1 factorial அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மீன் வேல்யூ 3, அதாவது நமக்கு லாம்டா வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் த மீன் அண்ட் வேரியன்ஸ் போத் ஆர் ஈக்குவல். அது ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம். விச் இஸ் கிவன் ஆப்ஷன் 12 e power minus 3. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13. இஃப் எனி 3 ஈவெண்ட்ஸ் A, B, C, probability of A union B given C is equal to the straightaway union law of probability, that is option A is correct. Next ஒரு 2 problems based on property தான். chi-square இது based on chi-square distribution. Next x1 வந்து chi-square of n minus 1, x2 வந்து chi-square of n2, அதாவது n1 n2, இது based on chi-square. அது வந்து x1 divided by x2 என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். இது பீட்டா 2 ஆஃப் n1 divided by 2, n2 divided by 2. நெக்ஸ்ட் டீட்டா கேப் எஸ்டிமேட்டர்லேயே நான் போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கோம். சஃபிஷியன்சிலாம் சொல்லியிருப்போம், எஃபிஷியன்சிலாம் சொல்லியிருப்போம். இதில் பேஸ்ட் ஆன் டீட்டா கேப் இஸ் இன் எஸ்டிமேட்டர் ஆஃப் தி பராமீட்டர், தென் டீட்டா கேப் இஸ் அன்பயாஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட் அவே ஃபார் அன் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர் the mean value of sampling distribution of the statistics t equal to the parameter of the population, that is e of x bar equal to mu or expectation of theta cap equal to theta. நமக்கு option D is correct. Next question number 16. இதுவும் ஒரு straight away question தான். The mean squared error of an estimator Tn of tau of t is minimum only if என்ன வேல்யூஸ் இருக்கணும், பயாஸ் 0வாக இருக்கணும், வேரியன்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஃப் an estimator Tn of a population parameter theta converges to in a probability like theta then n tends to infinity, then Tn is said to be estimator. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சிஸ்டன்சி பேஸ்டு ப்ராப்ளம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் t equal to Tn of like a random variable x1 x2 up to xn based on a sample size n is said to be consistent estimator of the parameter theta, then Tn tends to infinity. As n tends to infinity, that is the probability of Tn tends to theta equal to 1. Then estimator like consistent. So see the correct. அடுத்து கன்சிடர் எஸ்டிமேட்டர் ஒரு ஸ்ட்ரெயிட்வே ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர். இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம் ஆல்சோ. இது மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். டிஎன் வந்து கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் காமா ஆஃப் டீட்டானா இது கண்டிப்பாக இ ஆஃப் டீட்டா காமா ஆஃப் டீட்டா வேரியன்ஸ் ஆஃப் டீட்டா 0வாக இருக்கும்.
இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் அவே ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் 19 கொஸ்டின். ஃபார் ஏ random sample from a Poisson population of P of lambda, the minimum likelihood estimator of lambda is, கண்டிப்பாக இது வந்து ஒரு மீன், the meaning கண்டிப்பாக வராது. The method of minimum variance is based on, என்னன்னு கேட்டிருக்காங்க, மினிமம் வேரியன்ஸ்னு கேட்டாங்க. அப்போ அன்பயாஸ்டு மினிமம் வேரியன்ஸ், அவ்வளோதான். இதான் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் அகைன் 20 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வாட்ச் பண்ணிட்டே வாங்க, அகைன் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.